Hi friends, welcome to Santra Techspot. ஸோ நான் பைத்தானில் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பைத்தானோட டாக்குமெண்டேஷன் பார்க்கும்போது தான் எனக்கே அந்த கிளாரிட்டி கிடச்சிது. ஸோ அது என்ன விஷயம், அது என்ன கிளாரிட்டி அப்படிங்கிறத உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. இது ஏதோ ஒரு டுட்டோரியல் வீடியோஸ் மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நான் ஓப்பனாக சொல்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கண்டிப்பாக இதை பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் பைத்தானில் இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் கூட ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த பர்டிகுலர் திங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பைத்தானில் நம்ம இஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்போம். அது இஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸோ ரெண்டு வேரியபிளோட ரெஃபரன்ஸ் சேமாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரலாம், இஸ் ஆப்ரேட்டர் தான் ரெஃபரன்ஸ் செக் பண்ணுறதுக்குன்னு ஆல்ரெடி தெரியுமே, இதில் என்ன நீங்கள் புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ நீங்கள் நம்பர்ஸ்க்கு நம்ம ரெஃபரன்ஸ் போட்டு செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஐடிக்குள்ளே போயிடுறேன். டேரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் போயிடலாம். இப்போ A = 100 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். B = 100 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நம்ம A is B அப்படின்னு சொல்லி போகிறேன். எனக்கு ட்ரூ வருது. இப்போ கூட உங்களுக்கு தோணும், இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே ப்ரோ, இது என்ன ப்ரோ திரும்பியும் புது விஷயம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. கொஞ்சம் காமாக இருங்க, நான் என்ன விஷயம்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் A = 1000, B = 1000. இப்போ A is Bன்னு போடுறேன், எனக்கு ஃபால்ஸ்னு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா A = 100, B = 100. அதே சேம் தான் நான் இங்கேயும் பண்ணுறேன். இங்கே ட்ரூன்னு வர்ற அவுட்புட் எனக்கு இங்கே ஃபால்ஸ்னு வருது. அப்போ இதுக்கு என்ன ரீசன்? அங்கேயும் நான் ரெண்டு சேம் வேல்யூ தான் கொடுத்துருக்கேன், இங்கேயும் ரெண்டு சேம் வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 100ன்னு கொடுக்கும்போது நான் ஒரே வேரியபிளை யூஸ் பண்ணேன். ஒரே நிமிஷம். இப்போ நான் 100ன்னு கொடுக்கும்போது எனக்கு ரெண்டோட மெமரி எனக்கு சேமாக இருக்கும். நான் இப்போ ஐடி ஆஃப் A பார்த்தேன்னா எனக்கு பாருங்கள், எனக்கு பாருங்கள் ரெண்டோட மெமரியும் சேமாக இருக்குது. அதே இது நான் XYன்னு எடுத்துக்கிறேன். X = 1000, Y = 1000. ஸோ இப்படி பண்ணிவிட்டு நான் ஐடி செக் பண்ணும்போது எனக்கு ரெண்டோட மெமரி அட்ரஸும் எனக்கு வேறவாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா வேறு வருது. அது எப்படி 100 கொடுக்கும்போது சேமாக இருக்குது, 1000 கொடுக்கும்போது டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின். ஸோ இதுக்கு பைத்தானில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. பைத்தான் ரொம்ப ஒரு அமேசிங்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இதுவும் நம்ம ஒரு ரீசனாக சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா த கரண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கீப்ஸ் அன் அரே ஆஃப் இன்டிஜர். ஒரு அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் பைத்தானில் இருக்குது. அந்த அரே ஆஃப் இன்டிஜர்ஸில் அவங்க என்ன வேல்யூ வச்சுருக்காங்கன்னா -5 to 256 தான் அவங்க இன்பில்டு வேல்யூவாக வச்சுருக்காங்க. ஸோ எப்போ நீங்கள் 256க்கு மேலே ஒரு வேல்யூவை க்ரியேட் பண்ணுறீங்களோ அது ஒரு நியூ ரெஃபரன்ஸாக க்ரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, இங்கே பாருங்கள், இந்த வெளியே இருக்கிற அவுட்டர் லைன் நீங்கள் கம்ப்யூட்டரோட மெமரி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உள்ள ஒரு இன்டிஜர் அரே இருக்குது. ஸோ இந்த இன்டிஜர் அரேலாம் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -5 to 256. ஸோ நீங்கள் -5, -4, -3, -2, 0, 1, 2, 3 அப் டு 256 வரைக்கும் நீங்கள் உள்ள இன்டிஜர் வேல்யூவை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இஸ் ஆப்ரேட்டர் போட்டு செக் பண்ணும்போது கரெக்டான வேல்யூவை எக்ஸெப்ட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம திரும்ப நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் A = -1 கொடுக்குறேன், B = -1 கொடுக்குறேன். ஸோ A is Bன்னு செக் பண்ணுறேன், எனக்கு ட்ரூ வருது. ஸோ அதே சேம் கேஸ் A = -6, B = -6 கொடுத்துட்டு அதே A is Bன்னு செக் பண்ண போகிறேன், எனக்கு ஃபால்ஸ்னு வருது. ஸோ இப்போவுமே அதே அந்த அரே ஆஃப் இன்டிஜரோட இம்ப்ளிமெண்டேஷன் தான். அப்போது இது ஒரு பக் தானே ப்ரோ, நம்ம எந்த வேல்யூ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் தானே. அப்போது இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இல்லை எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லாத ஒரு வேல்யூவை நான் எனக்கு யூஸ் பண்ணி நான் இஸ் ஆப்ரேட்டரில் செக் பண்ணி தான் என்னோட ஒரு பர்டிகுலர் லாஜிக் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு என்ன பைத்தானில் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது இப்படி நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ 1000, 1000 அப்படி சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ A is Bன்னு செக் பண்ணேன்னா எனக்கு ட்ரூ. அதே மாதிரி ஐடி ஆஃப் A பார்த்தேன் அப்படின்னா எனக்கு
அதே போல் ஐடி ஆஃப் பி பார்த்தாலும் எனக்கு வந்து சேம். உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் வரலாம், அது எப்படி நம்ம நெக்ஸ்ட் லைனில் கொடுக்கும்போது அது வேறு மெமரி எடுத்துக்குது, சேம் லைனில் கொடுக்கும்போது கரெக்டாக எனக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வரலாம். அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம சேம் லைனில் அந்த லைக் 2 வேரியபிளுக்குமே நம்ம வேல்யூ டிக்ளேர் பண்ணும்போது அது ஒரே மெமரி ரெஃபரன்ஸில் அலோகேட் ஆயிடுது பைத்தனோட லாஜிக் படி. நம்ம நெக்ஸ்ட் லைனில் நம்ம அதை டிக்ளேர் பண்ணோம்னா ஏ நம்ம தனியாக டிக்ளேர் பண்ணுறோம், பி தனியாக டிக்ளேர் பண்ணுறோம், அப்போ அது வேறு மெமரி ரெஃபரன்ஸை எடுத்துக்குது. ஸோ சேம் லைனில் பண்ணும்போது ரெண்டுமே காமன் வேல்யூவாக இருக்கிறதுனால அது வந்து சேம் மெமரி லொக்கேஷன் எடுத்துக்குது. இதுதான் அதுக்கான சொல்யூஷன். விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போது இதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதை விட நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் பைத்தனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.